பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படித்தேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒட்டினா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதில். ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றது தான் இருந்தது. இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே. நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏற்றுக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லோரும் இந்த சவாலுக்கு தயாராக இருந்தோம். மேமுக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள். இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது